வணக்கம். கூட்டு வட்டி முறையில் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும். அதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி மாறும்போது அதுக்கான கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா எழுதி ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம். சரிங்களா? அந்த ஃபார்முலா வச்சு ஒரு பாக்டீரியா ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் வளர்ச்சி அடையும், திருப்பி குறையும், மறுபடி அதிகரிக்கை செய்யும். இப்படி பண்ணும்போது ஏற்படும் போது அதனுடைய எண்ணிக்கையை எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ அது மாதிரி கேட்கும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், அதாவது வளர்ச்சி குறையுது, மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும், மறுபடியும் வளர்ச்சி அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 ஆக இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. சரிங்களா? இப்போ அதுக்கான ஃபார்முலா எழுதுவோம். A equal to P bracket 1 plus A by 100 1 plus B by 100 1 plus C by 100. சரிங்களா? ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வளர்ச்சி அடையுது, அப்ப பிளஸ்ல இருக்கும். அடுத்து என்ன ஆகுது? வளர்ச்சி குன்றுது, அப்ப இங்க என்ன போட்டுக்கணும்? மைனஸ் போட்டுக்கணும். மறுபடியும் என்ன ஆகுது? மூணாவது மணி நேரத்துல வளர்ச்சி மறுபடியும் அடையுது, அப்ப பிளஸ் தான் இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல ஏக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா 5% கொடுக்கணும். பிக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 8% கொடுக்கணும். சிக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா 10% கொடுக்கணும். இங்க ஏக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா A equal to 10,000. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ 10,000 5 அடிப்போம், 1 5 5, 100ல வந்து 20 5 இருக்கு, 4 அடிப்போம், 2 8, 100ல வந்து 25 4 0க்கு 0 அடிச்சிருவோம். ரைட், ஓகேவா? இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். 20ஐயும் 1ஐயும் பெருக்கணும்னா 20, 20ஓட 1 கூட்டணும் அப்படின்னா 21/20. மறுபடி 25ஐயும் 1ஐயும் பெருக்கணும்னா 25, 25ல 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா 23/25. அடுத்து 10ஐயும் 1ஐயும் பெருக்கணும்னா 10, 10ஓட 1 கூட்டணும்னா 11/10. சரிங்களா? இப்போ நம்ம இங்கே வச்சு அடிக்கலாம். இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, 2 0 இங்க அடிச்சிடலாம். 4 25 25, 4 25 100, 1 2 2 2 4. இப்போ இருக்கக்கூடியது 2 பெருக்கல் 21 பெருக்கல் 23 பெருக்கல் 11. சரிங்களா? இப்போ அந்த சைடு எல்லாத்தையும் பெருக்கும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்கும். 21ஐயும் 23ஐயும் 23 பெருக்கல் 21 மாற்றி வச்சுக்கோ, ஈஸியாக இருக்கிறதுனால. அப்படியே 23 வந்துடும். அது வந்து அப்படியே இருந்தால் 46,000. 46 3 8 4. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்து என்னது? 2ஆல பெருக்கணும். சரிங்களா? 2ஆல பெருக்குனா 6, 16க்கு 6, 2 16க்கு 6, மிச்சம் 1, 7 8, 8 1 9. சரிங்களா? அடுத்து 11ஆல பெருக்குவோம். 11ஆல பெருக்கு ஈஸியாக வந்துடும். 9 6 6 6 6 9. சரிங்களா? 6 12, மிச்சம் 1, 16க்கு 6, மிச்சம் 1 10. சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா ஏ அந்த பாக்டீரியோட எண்ணிக்கை 3 மணி நேரத்துக்கு பிறகு அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 10,626.